பக்தி இசை பண்டிதர்களின் பாக்கியம் என்று நிலவிய 20ஆம் நூற்றாண்டில் பாமரர்களும் தெய்வீக பாடல்களை முணுமுணுக்க வைத்த தலைச்சிறந்த முத்தமிழ் வித்தகர் கிருபானந்த வாரியார். எளிமையான வார்த்தைகளில் வேதாந்த உண்மைகளையும் சிந்தாந்த கருத்துக்களையும் தேன் கலந்து புகட்டிய திருப்புகழ் ஜோதி கிருபானந்த வாரியார். மண்ணுலகை விட்டு மறைந்த நாள் நவம்பர் 7ஆம் தேதி. தமிழையும் தெய்வீகத்தையும் எளிமையான நடையில் தமிழர் மனங்களிலெல்லாம் பதியம் போட்ட பன்முக வித்தகரின் வரலாற்றை சிறிது வாசிப்போம். பக்தி சொற்பொழிவாளர், கதாகாலட்சேபம், உரையாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட கிருபானந்த வாரியார் அருள்மொழி அரசு, திருப்புகழ் ஜோதி என்னும் பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டு ஆன்மீக பெரியோர்களால் புகழப்பட்டு வருபவர். அன்பர்களே, மக்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பிழைகளை ஓங்காரத்தின் உட்பொருளாகிய ஞான பண்டிதனிடம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பாலாற்றங்கரையில் உள்ள காங்கேய நல்லூரில் தெய்வீகத்தையே வாழ்க்கை தவமாக கொண்டு வாழ்ந்த மல்லையதாசர் மாதுஸ்ரீ கனகவல்லி தம்பதியினருக்கு 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி பிறந்த பிள்ளையின் முகத்தில் தெய்வாம்சம் ஜொலித்தது. இசை இயலில் மிகுந்த புலமை பெற்றிருந்த மல்லையதாசர் தனது குழந்தைக்கு தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான கிருபானந்த வாரி என்னும் திருநாமத்தை சூட்டினார். பெயருக்கு ஏற்ப கருணையுடன் ஆனந்தமும் மிளிர வளர்ந்த அந்த குழந்தைக்கு மல்லையதாசரே இலக்கணம், இலக்கியம், புராண காவியங்கள் உள்ளிட்ட தெய்வீக காவியங்களை கற்பித்தார். 8 வயதிலேயே இனிமையான குரலில் பண்களை பாடும் ஆற்றலை பெற்றார் கிருபானந்த வாரி. 12 வயதை கடந்தபோது தேவாரம், திருப்புகழ், திருவருட்பா, கந்த புராணம், வில்லி வாரதம் உள்ளிட்ட பக்தி இலக்கியங்களின் 10,000 பாடல்களை மனப்பாடம் செய்திருந்தார். 18 வயதில் கோயில் மண்டபங்களில் கிருபானந்த வாரியாரின் கணீர் குரல் ஒலிக்க பக்தர்கள் பரவசத்தில் மூழ்கினர். காரையை ஓட்டுகிறவர் டிரைவர், காரை பின்னே இருந்து செலுத்துகின்றார் முதலாளி. டிரைவர் சென்ட்ரலுக்கு போ, டிரைவர் எழும்பூருக்கு போ, பீச்சுக்கு போ. காரை டிரைவர் செலுத்துகிறார், டிரைவரை முதலாளி செலுத்துகின்றார். அதுபோல உலகத்தை எல்லாம் நவகிரகங்கள் செலுத்துகின்றன, அந்த நவகிரகங்களை அம்பாள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார். மகாபாரதத்துடைய கதைகள்ல பார்க்கும்போது தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறத அவருடைய சிரிப்பான சொற்பொழிவிலே சிறப்பான முறையில் மக்களுக்கு சென்றடையும் விதமாக அவர் சொற்பொழிவு ஆற்றினார். திருச்சி மாவட்டம் வயலூர் முருகன் மீதும் தான் பிறந்த காங்கேய நல்லூரில் உள்ள சுப்பிரமணியர் மீதும் மாறாத பக்தி கொண்டிருந்தார் கிருபானந்த வாரியார். பாமர மக்களை மட்டுமல்ல, குழந்தைகளையும் தன்னுடைய தெய்வீக குரலால் கட்டி போட்டவர். வாரியாருக்கு முன்பும் பின்பும் இசை கச்சேரிகளில் கலைஞர்கள் யாரும் பின்பற்றாத அற்புதத்தை அரங்கேற்றினார். குழந்தைகளிடம் கேள்வி கேட்டு தமிழ் மொழி மீதான ஆர்வத்தையும் தெய்வீகத்தையும் தூண்டிவிட்ட ஒரே தெய்வ புலவர் வாரியார் சுவாமிகள் மட்டுமே. வயலூர் வள்ளல் முருகப்பெருமானின் வற்றாத தனிப்பெரும் கருணையினால் அப்படின்னு சொல்லி தலைப்பை சொல்லி ஆரம்பிப்பார். அது சொல்கிறார், எனக்கு ஞானம் கொடுத்தது வயலூர் வள்ளல் முருகப்பெருமான் தான் அப்படிங்கிறார். வயலூரால் வாரியார், வாரியாரால் வயலூர். இந்த நூற்றாண்டில் பெரிய மகான் உபச்சாரமாக சொல்லுவார். 64வது நாயன்மார் அப்படின்னு உபச்சாரமாக சொல்லுவார். பெரிய சமானம் இல்லாத பெரியவர் தமிழ் கடவுள் வாரியார் சுவாமிகள். சாக்ஷாத் முருகப்பெருமானுக்கு ஒரு வடிவம், தமிழ் வடிவம் எடுத்து வந்தால் என்னவோ அதுதான் வாரியார் சுவாமிகள். 19 வயதில் அமிர்த லட்சுமியுடன் இல்லற வாழ்க்கையில் பயணித்த வாரியார் 3 ஆண்டுகள் முடிந்தவுடன் தமது எஞ்சிய வாழ்க்கை முழுவதையும் முருகப்பெருமானின் தெய்வீகத்தை பரப்பும் தொண்டிற்கே அர்ப்பணித்தார். அவரின் எளிய உரைநடையில் திருப்புகழ் தமிழர் தம் உள்ளங்களில் குடியேறியது. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் குடியேறிய கிருபானந்த வாரியார் தமிழகம் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் பக்தியை பரப்பினார். மலேசியா, அமெரிக்கா, லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு முருகப்பெருமானின் தெய்வீகத்தை பரவி தமிழர்களின் மனங்களை பண்படுத்தினார். பக்தி சொற்பொழிவுகளில் மட்டுமின்றி சமுதாய பணிகளிலும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஈடுபட்டார் வாரியார். சுவாமிகள் தான் ஈட்டிய பொருள் அனைத்தையும் சமயத்துக்கு செய்ததை விட சமூகத்துக்கு தான் நிறைய செய்தார். சமயத்துக்கு செய்ததெல்லாம் வெளியூர்களில் பெரிய தனவந்தர்கிட்ட போய் வசூல் பண்ணி செய்வாங்க. ஆனால் இது மாதிரி கொடுக்கும்போது தன்னுடைய சொந்த பணத்திலிருந்தான் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கோயில்களில்
தமது சொந்த பணத்தில் இருந்து திருப்பணிகளை மேற்கொண்டவர் வாரியார். சமுதாய பணிக்காக யாரிடமும் நிதி திரட்டாத வாரியார் 1977ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடன் உள்ளார்ந்த நட்பு கொண்டிருந்தார். அவரின் இளகிய மனதைக் கண்டு நிகழ்ந்த வாரியார் பொன்மனச் செம்மல் என்ற பட்டத்தை சூட்டி டாக்டர் எம்ஜிஆரை மிகுந்த பாசத்துடன் அழைத்து மகிழ்ந்தார். நிறைய திருப்பணிகள் பண்ணும்போது மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து டொனேஷன்லாம் கேட்டபோது அவர் வந்து பிளாங்க் செக்காக கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவருக்கு பொன்மனச்செம்மல்னு டாக்டர் எம்ஜிஆர்னு சொன்னது, அந்த பட்டம் கொடுத்தது வாரியார் சாமி தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு. பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு, அன்பு மாலை, வள்ளலார், சூரியன் சந்திரன், அருணகிரிநாதர் உள்ளிட்ட 120 நூல்களை எழுதியுள்ளார். தமிழர் தம் இதயங்களில் எல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி லண்டன் பயணமானார். நவம்பர் மாதம் 7ஆம் தேதியன்று தமிழகம் திரும்புவதற்காக விமானத்தில் திரும்பிய வாரியாரின் உயிர் வானிலேயே பிரிந்தது. வாழ்நாள் முழுவதும் தெய்வீகத்தை பரப்பிய வாரியாரின் பூத உடல் அவர் அவதரித்த காங்கேய நல்லூரிலேயே அடக்கம் செய்யப்பட்டது. வாரியாரின் இறை தொண்டினை இளம் தலைமுறையினரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஞான திருவளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. வாரியார் சமாதியான ஆலயத்தில் நாள்தோறும் பாதம் பதிக்கும் பக்தர்கள் முருகப்பெருமானையும் திருப்புகழின் மகிமையையும் உள்முகமாக தரிசித்து வருகின்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக வேலூர், திருச்சி செய்தியாளர்கள் சிவமூர்த்தி, இளவரசன் ஆகியோருடன் தாரை இளமதி.